அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு, 7இல் சனி, கண்ட சனி, 9இல் செவ்வாய், 10இல் சூரியன், லாபஸ்தானத்தில் புதன், குரு, சுக்கிரன், விரய ராசியில் கேது இருக்கிறார். உங்களுக்கு 10இல் சூரியன், 11இல் குரு, சுக்கிரன், புதன் மிக அற்புதமான அமைப்பு. பண வரவுகள் நன்றாக இருக்கும். தரகு, கமிஷன், ஏஜென்சி, தகவல் தொடர்பு அனைத்தும் நன்றாக வெற்றி பெறும். அரசு காரியங்கள் நன்றாக நடைபெறும். அரசு வேலைக்கு முயற்சி செய்வோர் தாராளமாக செல்லலாம். ஐடி துறை அன்பர்கள் தாராளமாக வெளிநாடு சென்று வர வாய்ப்பு உண்டு. அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ள அன்பர்களுக்கு பண வரவுகள் கூடும். இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அனைத்தும் தங்களுக்கு அதிகரிக்கும். தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். பெண்கள் மூலமாக சிலருக்கு ஆதாயம் உண்டு, வருமானம் பெருகும். சிலர் ஆடம்பர பொருட்களை வாங்கலாம். வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும், சுபகாரியம் நடைபெறும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு பணியில் நிம்மதியுடன் செயல்படுவீர்கள். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள். அடுத்து மாணவர்கள் உற்சாகத்தோடு செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். லாபஸ்தானத்தில் 2 சுபகரங்கள், அதில் சுக்கிரன் அமைந்திருப்பது மிக அற்புதமான அமைப்பு. பெண்களுக்கு அழகு கூடும், இளமை திரும்பும், கவர்ச்சிகரமாக காணப்படுவீர்கள். சில பெண்கள் பியூட்டி பார்லர் போன்ற இடங்களுக்கு சென்று வரலாம். 7இல் சனி இருக்கிறார், கண்ட சனி. இருந்தாலும் குருவின் பார்வையை பெறுவதால் சங்கடங்கள் 100% என்பது ஒரு 50% குறையலாம். சிலருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். பெற்றோர் வழி ஆதரவு உண்டு, உபரி வருமானம் கிடைக்கும். 9இல் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் எதிலும் தாங்கள் தைரியமாக செயல்படுவீர்கள், தன்னம்பிக்கை உண்டு. 12இல் கேது என்பதால் இனம் புரியாத சில குழப்பங்கள் உண்டாகும். தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வீர்கள் அடிக்கடி. கன்னிராசி பெண்கள் வீட்டில் சமையல் அறையில் தனியாக பேசிக்கொண்டிருப்பாள். சட்டி பானையுடன் பேசிக்கொண்டிருப்பாள். முகில் விடு தூது, அன்னம் விடு தூது என்பதைப் போல கன்னிராசி பெண்கள் சில நேரங்களில் 12இல் கேது இருப்பதால் தன்னை அறியாமல் புலம்பிக் கொண்டு தனியாக பேசிக்கொண்டிருப்பாள் சமையலறையில். ஆகவே தியானம் செய்யுங்கள். தங்களுக்கு பாதிப்பான கிரகம் 12இல் கேது, 7இல் சனி. கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.